மற்றொரு உடனுக்குடன் நேரலை. சென்னை அடுத்த ஆவடி திருநின்றவூரில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை ஆவடி அடுத்த திருநின்றவூரில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விளம்பர திமுக அரசுக்கு எதிராக இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமுதாய கூடத்தில் கழிவுநீர் வெளியேற்ற சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், இது தொடர்பான விரிவான தகவல். சமுதாய கூடத்தில் கழிவுநீர் வெளியேற்ற சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை ஆவடி அடுத்த திருவள்ளூர் பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக கூறி பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் விளம்பர திமுக அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பி வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் ஸ்ரீகண்டர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்து இருக்கக்கூடிய திருநின்றவூர் நகராட்சி, இந்த நகராட்சிக்கு உட்பட்ட அன்னை இந்திரா நகர் பகுதி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தற்போது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தான் இந்த போராட்டமானது தற்போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது தங்களுக்கு இந்த பகுதியில ஒரு லைட் வசதி இல்லை, அடிப்படை சாலை வசதி இல்லை, எங்களுக்கு தண்ணீர் 10 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வசதி இல்லை, மற்றும் இந்த பகுதியில ஒரு சமுதாயம் கூடம் இருக்கிறது. இந்த சமுதாய கூடத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அந்த கழிவு நீரூற்று நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மழை காலங்கள்ல அந்த பகுதி முழுவதுமே ஒரு ஆள் முழுகுற அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு மார்பு அளவிற்கு இந்த பகுதியில மழைநீர் தேங்கி நிற்பதாகவும், இதனால் அந்த மழைநீர் வடிவதற்கே மழை நின்று 6 மாதங்களுக்கு மேலாக ஆவதாகவும், இதனால் இந்த பகுதியில எங்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்கனவே இருக்கிறது. நாங்கள் அவ்வப்போது பல முறை திருநின்றவூர் நகராட்சியிடம் நாங்கள் புகார் தெரிவித்திருக்கிறோம். ஆனால் புகாருக்கு அடிப்படையில அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மழைநீர் அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. பெய்த மழை நீர் தேங்கி அதுவா அந்த மழைநீர் காய்ந்து ஒழித்தால் மட்டுமே தான் எங்களுக்கு இங்க விடிவு காலம். ஆனா அதிகாரிகள் யாரும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது இதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். அதாவது ஆளுங்கட்சி இந்த திமுக அரசை கண்டித்து நாங்கள் இந்த போராட்டத்துல முன்னெடுத்து இருக்கிறோம் என்று அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை தற்போது கோஷங்கள் இட்டு வருவது அங்க இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் ஒருவர் அதே இடத்திலே மயங்கி கீழே விழுந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நீண்ட நேரமாக கடும் வெயில் என்றும் பாராமல் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, தங்களுடைய நோய் தொற்று பரவும் அபாயத்திலிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம், வயது முதியவர்கள்லாம் தங்களுடைய பிள்ளைகளுடன் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது. வாக்களித்த மக்கள் தங்களுடைய உரிமையை கேட்டு தற்போது ஒரு சாலையில் நின்று இந்த கடும் வெயில போராடி வருவதை நம்மால் காண முடிகிறது. எனவே திருநின்றவூர் நகராட்சி அதிகாரிகளிடம், நகராட்சி ஆணையரிடமும் நாங்கள் முறையிட்டோம். எங்களுடைய குறைகளை கேட்பதற்கு தான் அரசு, எங்களுடைய குறைகளை கேட்பதுதான் அரசு அதிகாரிகள். ஆனால் எங்களுடைய குறைகளை கேட்காமல் தங்களுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் மீட்டிங் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அலைக்கழித்து விட்டு அவர்கள் அங்கிருந்து அனுப்பப்படுகிறது தான் மட்டுமே அதிகாரிகள் குறிக்கோளாக இருப்பதாகவும், தங்களுக்கு உரிய கோரிக்கை வேண்டும் என்றால், இல்லை என்றால் மாபெரும் போராட்டத்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் என்று கூறி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே தற்போது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கைகளை ஏற்று திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு இந்த மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்று பரிசீலனை செய்து இவர்கள் வைக்கக்கூடிய அந்த சாலை வசதி இல்லை, எங்களுக்கு ஒரு இரவுல பூச்சி போட்டு தான் எங்களுக்கு கொண்டிருக்கிறது, பிள்ளைகளை மாலை நேரமானவே எங்களுக்கு பயந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் எங்களுக்கு இங்க இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம். எனவே அந்த வீட்டுவாசி பகுதியில எல்லாம் சென்று அங்க அவர்களுக்கு முறையாக அங்க இருக்கக்கூடிய சாலை அமைப்பதும், அது மட்டுமின்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் அமைப்பதும் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த நீரூற்று நிலையம் எங்கு அமைக்கலாம், மக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் இல்லாத பகுதியில் அவர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை வைத்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீகாந்த், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.